Warm welcome and வணக்கங்க. This ஸ்ரீராம் ஃப்ரம் வெங்கட்ரங்கலைஸ். நான் ஒன் ஆஃப் த சேல்ஸ் இன்சார்ஜாக இந்த கம்பெனியில் இருக்கேன் அண்ட் டேரக்டராகவும் இருக்கேன். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 2014 ஆரம்பித்த கம்பெனி. ஸோ நாங்கள் வந்து ஒரு 2014 2020 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஒரு 100 tons பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஸ்லோவாக எங்கள் கஸ்டமர்ஸ் எங்கள் ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு 30 டன், ஒரு 60 டன், ஒரு 70 டன், கப்பா இப்போ 100 டன் வந்து பார்த்தீங்கன்னா 2020 பண்ணோம். ஒரு சடன் இம்பாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2020 வந்து 2022 வரைக்கும் உங்களுக்கு கோவிட் இம்பாக்ட் தெரியும். ஸோ அந்த டைம்லேயே எங்கள் கம்பெனியில் வந்து ஸ்பிட் அப் பண்ணி கஸ்டமர்ஸ்க்காக ஸோ என்ன குவாலிட்டியில் ஒரு R&D டீம் பண்ணோம். ஸோ என்ன பண்ணல, அடுத்து வந்து 2025 வரைக்கும் என்ன க்ரோத் கொண்டு வரல கம்பெனிக்கு. ஸோ ஒரு R&D டீம் டெவலப் பண்ணோம். ஸோ கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ்க்காக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ எங்கள்கிட்ட வந்து இந்த கஸ்டமர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 கஸ்டமர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 கஸ்டமர்ஸ் கஸ்டமர்ஸாக இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டோர் டு டெலிவரி அண்ட் கஸ்டமரோட ஃபீட்பேக்ஸ் வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ அந்த கம்பெனியோட குவாரியில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சிலிக்கா கண்டென்ட்டாக இருக்குது. ஸோ அது வந்து எங்களுக்கு லேப் ரிப்போர்ட்டில் வந்து டெஸ்ட் பண்ணுவோம். என்ன இது குவாரி கிரஷரோட வந்து கல்லோட டென்சிட்டி என்ன, அப்புறம் நம்ம கல்லுக்கு வந்து என்ன சிலிக்கா கண்டென்ட்ல இருக்கு. ஸோ அதை செக் பண்ணி ஸோ ஒரு யூனிஃபார்மிட்டா கருக்கு ஒரு ரீஜனுக்கு வந்து என்ன காம்போசிஷன் கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரி டிஸ்ட்ரிக்டா அங்கே என்ன காம்போசிஷன் கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் வந்து என்ன ஐஎஸ்ஓ ஃபார்மேட் இல்லாமல் கஸ்டமர் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா நிக்கல் ஆச்சும் மாலி ஆச்சும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ரேட்டில் ஆட் பண்ணி கஸ்டமருக்கு தேவையான குவாலிட்டி வந்து நாங்கள் அக்சஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். ஜாப் ரேட்டில் டெவலப் பண்ணோம். தமிழ்நாட்டில் வந்து அதுதான் ஓஎம் இண்டஸ்ட்ரி கோன் வந்து நாங்கள் டெவலப் பண்ணோம். 2010 டெவலப் பண்ணோம். இன்னைக்கு வந்து கோன் வந்து நாங்கள் மேசிவாக கோன் கிரஷர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ளூ மெட்டல்ஸ் மட்டும் தரதில்ல. ஸோ நாங்கள் ப்ளூ மெட்டல்ஸ் இல்லாமல் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, அயனோர் இண்டஸ்ட்ரி, கோல் மைனிங் இண்டஸ்ட்ரி, தெர்மல் பவர் பிளான்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் மைனிங் இண்டஸ்ட்ரிக்கு வந்து நாங்கள் சப்ளை பண்ணிருக்கோம். ஸோ எங்ககிட்ட ப்ளூ மெட்டல்ஸ் இருந்து ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து எல்லா மைனிங் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டும் எங்களால் ஜாப் சப்ளை பண்ண முடிஞ்சது இருந்த இடத்துல இன்னைக்கு வேர்ல்டு வைடா வந்து பார்த்தீங்கன்னா யூகே, யூஎஸ், அப்புறம் மிடில் ஈஸ்ட்டுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் மைனிங் ஸ்பாட்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். குவாலிட்டி மாறாமல் ஸோ கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் பர் கேஜி வந்து எந்த குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்மி பண்ணீங்கன்னா எப்படி பண்ணுவீங்க, குவாலிட்டியில் கம்மி பண்ணுவீங்களா, அந்த மாதிரி இல்லை. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ரிசோர்ஸஸ்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவோம். இப்போ நாங்கள் 20 டன் கன்யூஸ் மிக்சர் போட்டோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இது அப்ராட்ல பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை வந்து ஆஸ்திரேலியா பேஸ் மைனிங் டிஸ்ட்ரிக்ட் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு 20 ஆள் செய்ய வேண்டிய வேலை வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆள் செய்ய வந்து ஒரு 10 டன் எடுக்க வேண்டிய ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 20 டன் ஜாஸ்தி எடுத்தோம். ஸோ ப்ரொடக்ஷன் அப்புறம் ஆட்டோ கன்ச்சிங் போடுறோம், அப்புறம் சோலார் போட்டுரும். பவர் எப்படி கம்மி பண்ணி அந்த கஸ்டமருக்கு எப்படி அந்த குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆகாமல் எங்கள் ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மி பண்ணி கன்சிஸ்டண்டாக ஒரே ரேட்டில் கொடுத்து R&Dக்கு மட்டும் எப்படி இன்க்ரீஸ் பண்ணி லைஃப் என்னென்ன கொண்டு வருது. ஸோ ஒவ்வொரு டீம் தீத்து வந்து பேட்டர்ன்ல வந்து நாங்கள் R&D பண்ணுவோம். ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தீத் சைஸ் வைக்கிறது, ஸோ 80 தீத் சைட் அகல வைக்கிறோமா, இல்லை 40 வந்து வித் வைக்கணுமா. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் R&D ரிசர்ச் பண்ணி எங்களுக்கு குவாலிட்டி குறையாம கஸ்டமர் கொடுக்குறது தான் எங்கள் வேலையாக இருக்கு. ஸோ இது வரைக்கும் எங்களுக்கு தமிழ்நாட்டில் அளவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு கன்யூஸாக சப்போர்ட் பண்ணி நியூ கஸ்டமர்ஸ் எங்களுக்கு சொன்னீங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். செப்டம்பர் மாதம் 29 30 சென்னை இன்டர்நேஷனல் ட்ரேட் சென்டரில் இன்டர்நேஷனல் மைனிங் எக்ஸ்போ நடக்குது. வெங்கட்ரங்காலை ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா 10 and 11 இருக்கு. எல்லாருமே ஸ்டாலுக்கு வாங்க, டூ விசிட் த ஸ்டால் ஆல்சோ. ஸோ எங்கள் ஸ்டாலில் வந்தீங்கன்னா பர்சனல் இன்ட்ராக்ஷன் எங்கள் மார்க்கெட்டிங் டீம் இருப்பாங்க. ஸோ நானும் இருப்பேன், குவாலிட்டி டீம் இருப்பாங்க. உங்களுக்கு தேவையான வந்து என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கோ, இல்லை வந்து டேரெக்டாக வந்து என்ன உங்களுக்கு எங்கள் மேலே என்ன குறை இருக்கோ, இல்லை எங்கள் மேலே என்ன உங்கள் கஸ்டமருக்கு உங்களுக்கு என்ன நீட் இருக்கும், குவாலிட்டி வைஸாக சரி, இல்லை ஏதோ மாடிஃபிகேஷன் பண்ணுமா, எல்லாத்துக்குமே நாங்கள் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கோம். ஸோ ஒரு நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் எங்கிட்ட வாங்கிட்டு இருந்த கஸ்டமர்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை நியூ கஸ்டமர்ஸ் வந்து எங்கள் ஸ்டால் வாங்க, எங்களுக்கு நாங்கள் பண்ண சாம்பிள்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். கோன் காம்போசன் கோன் இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஜாப்லெட் இருந்தாலும் சரி, இல்லை தீத் ஆர்டர்ஸ் இருந்தாலும் சரி. ஸோ உங்களுக்கு மாடல் காமிப்போம், அதை பற்றி எங்கள் டீம் வந்து ஒரு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் ஐடியா கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வாங்க. ஸோ hope you like the product also. So do visit the stall.